என் கண்ணுல இயற்கையாவே இருக்கிற கோளாறுனால இப்படி என் கண்ணுல இருந்து அடிக்கடி ரத்தம் வரும். தப்பா நினைச்சுக்காதீங்க. எல்லாத்தையும் கட்டுறேன். என்னோட கணக்குப்படி நீங்க ஜெயிக்கிறதுக்கு 15% மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. ஆபரேஷன் எலிப்சிஸ் எப்ப முடியுது? 36 மணி நேரத்துக்குள்ள முடியும் நினைக்கல. இல்ல சீக்கிரம் இந்த வேலையை முடிச்சாகணும். இங்க இருக்கிற நம்ம விருந்தாளிகளை உடனே வெளியே போக சொல்லு. அவங்களை யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான்? நம்ம என்ன பண்றோம் பிரதமர் நம்ம கிட்ட கேட்காம இருந்தாலும் நான் இத பத்தி அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ண போறேன். இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம தன்னிச்சையா நடந்துகிட்டா இதனால பாதிக்கப்பட போறது யாரு? உண்மையான காரணம் அவங்களுக்கு தெரியாது. அவன் பண்ண அட்டுழியம் தான் தெரியும். ஜேம்ஸ் பாண்ட் இப்படி பண்ணுவான்னு நம்பவே முடியல. அவனுக்கு தந்த பதவி உயர்வை கொண்டாட அந்த பைத்தியக்காரன் தூதரகத்திலேயே போய் சுட்டு தள்ளி இருக்கான். அவன் இப்ப எங்க இருக்கான்? முன்னாடி இருந்த ஏஜென்ட்டுங்க ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்கன்னா அதை மறைச்சு வெளியே வர சாமர்த்தியமாவது இருந்தது. ஆனா இவங்கிட்ட அது கூட இல்ல. உனக்கு எல்லாத்திலயுமே அவசரம் தான். சாரி, என் திறமையை காட்டுறதுக்காக தான் அப்படி செஞ்சேன். போதும், வாய மூடு. அத்துமீறி தூதரகத்துல நுழைஞ்சிருக்க. யாரும் மீறக்கூடாத சர்வதேச விதிமுறைகளை மீறி நீ அந்த காரியத்தை செஞ்சிருக்க. உங்ககிட்ட என்ன சொன்னோம்? யார வேணாலும் நீ கொலை பண்ணுவியா? உன்னை விசாரிச்சுட்டு வானா கொலை பண்ணிருக்க. இதுக்கு என்ன பதில் சொல்ற? நிச்சயம் இதுக்கு சரியான காரணத்தை நீ சொல்லித்தான் சொல்ற. தீவிரவாதிகள் ஒருத்தன் குறைஞ்சா இந்த உலகத்துக்கு நல்லது தானே? அது சரி, ஒருத்தன் குறைஞ்சு போயிட்டா உலகத்துல இருக்கிற பெரிய தீவிரவாத கும்பல்களுக்கு யார் மூலமா பணம் சப்ளை ஆகுதுன்னு கண்டுபிடிக்க உன்னை அனுப்பி வச்சா எல்லாத்தையும் கெடுத்துட்டு வந்து உட்கார்ந்துருக்க. செத்தவன் அவங்களோட சம்பந்தப்பட்டவன் இல்ல, அவன் ஒரு கைக்கூலி. வேகமா சொல்ற உன் திறமையால யாருக்காக அவன் வேலை செய்யறான்னு எதுவுமே தெரியாம போயிடுச்சு. நான் இங்கதான் இருக்கிறேங்கிற விஷயம் எப்படி உனக்கு தெரியும்? அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. உங்க வீட்டையும் உங்க பேரையும் அதோட விளக்கத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் ஒரு வார்த்தை பேசினா உன்னை கொன்னுடுவேன். உனக்கு ப்ரமோஷன் கொடுத்தது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு உங்க கண்ணுக்கு தப்பா தெரியறத நாளைக்கு உங்க மனசுக்கு சரின்னு சொல்ல தோணும். நல்லதுக்காக எது செஞ்சாலும் அது தப்பு கிடையாது. பாண்ட், நீ சொல்ற தத்துவத்தை என்னால புரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைச்சியா? அடாவடித்தனமும் தன்னம்பிக்கையும் என்னைக்கும் ஒன்னோட ஒண்ணு சேராது. அப்ப நான் மனுஷன் பாதி மிருகம் பாதியா வாழணுமா? வாழறதுலயும் அர்த்தம் இருக்கணும். உன் ஈகோவை விட்டுட்டு சூழ்நிலையை புரிஞ்சுகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறேன். உன் மேல எனக்கு நம்பிக்கை வரணும். யார நம்புறதுன்னு நீ தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்காத வரைக்கும் என் கண் முன்னாடி நீ வராத. எங்கேயாவது தலைமறைவா போய் உன் எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு பாரு. உன்னை விசாரிக்கணும்னு அதிகாரிங்க ஆசைப்படுறாங்க. அவங்கள வர சொல்லட்டுமா, இல்ல நீயே இங்கிருந்து போயிடுறியா? பாண்ட், ஒரு நிமிஷம். என்னோட அனுமதி இல்லாம வீட்டுக்குள்ள வராத. ஓகே மேம்.
பஹாமாஸில் உள்ள நசாவ். வணக்கம் சார், வெல்கம் டு ஓஷன் கிளப் ஹோட்டல். யோ, வண்டி எடுத்து பார்க் பண்ண, உனக்காக காத்துட்டு இருக்கணுமா? சாரி சார், நீங்க போங்க. கார் பார்க்குக்கு செக்யூரிட்டி உடனே வரவும். கார் பார்க்குக்கு செக்யூரிட்டி உடனே வரவும். என்னடி பண்ற? வா. வெல்கம் டு தி ஓஷன் கிளப் சார். தங்க போறீங்களா? ஆமா, பட் நான் இங்க முன்கூட்டியே ரூம் ரிசர்வ் பண்ணலையே. பரவாயில்ல, ஒரே ஒரு இடம் ஓஷன் வியூ வில்லால இருக்கு. அது போதும். நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நேத்து ராத்திரி நான் இங்க டின்னருக்கு வந்தப்போ என் காரை 1964 மாடல் ஆஸ்டன் மார்டின் பக்கத்துல நிறுத்தும் போது அந்த